வினிதா நீ சின்ன பொண்ணு, உனக்கு 15 வயசு தான் ஆகுது. காதலை பத்தி தெரிஞ்சுக்கிற வயசு இல்ல இது. உங்களுக்கு 35 வயசு ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? எப்ப பார்த்தாலும் பிசினஸ். அது தவிர வேற என்ன தெரியும்? நான் உனக்கு அட்வைஸ் பண்ணா உனக்கு கோவம் தான் வரும். ஆனா நான் சொல்லித்தான் தீரணும். அவனும் சின்ன பையன், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு பருவம் வேணும். உன்னை பார்ல கூட்டிட்டு போய் குடிக்க வைக்க பார்த்தாங்க, அதனால தடுக்க கூட முடியல. இந்த வயசுல நீ குடிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை என்ன ஆகும்? அங்கிள் வந்து உன்னை காப்பாத்தலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசனை பண்ணி பாத்தியாமா? நீ நல்லா இருக்கணும் தானே அங்கிள் ஆசைப்படுறாரு. உன் விருப்பப்படியே அங்கிள் உனக்கு எல்லாம் நல்லதாமா செய்வாரு. கவலைப்படாத, வாமா வாமா. அங்கிள், பார்ல நீங்க என்ன குடிக்காதன்னு தடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ். மெர்க்குரி நர்சிங் ஹோம். டாக்டர் வித்யா இருக்காங்க. ஓகே, வந்துருங்க. தேங்க்யூ. ஓ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டாக்டர் இருக்காங்களா? போங்க. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ சக்தி. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபைட் பண்ணேன், அதில் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அடி வாங்கின மாதிரி தெரியல, கொடுத்த மாதிரிலாம் தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன் டாக்டர். அப்புறம் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு இருமல் ரத்தம். அப்போ தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். பாருங்க. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கா? அப்புறம் குழந்தைங்களா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, அதே ஹாஸ்பிட்டல், அதே பேஷண்ட்ஸ். என்ன டாக்டர் நீங்க பேஷண்ட்ஸ் கிட்ட மாத்தா இருப்பீங்க? ஓகே சக்தி, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம். பிளட் கொடுத்துட்டு போயிடு, நாளைக்கு ஈவினிங் மறுபடியும் பார்க்குறேன். ஓகே. சாரி டாக்டர், நைட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்படி அதனால என்ன, வீட்டில் குழந்தைங்க டாக்டர்லாம் கேட்டதை சொல்லுங்க. ஓகே, குட் நைட் பா. குட் நைட். குட் மார்னிங். மார்னிங் சாமினே. தம்பி டீ. சக்தி பேசுறேன். எல்லாம் ரெடியா இருக்கா? சரி இது வரேன். Wake up, wake up. வினிதா, பிரியா, எந்திருங்க, எந்திருங்க. என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் ரெடி ஆனோம், வெளியே போறோம். நிரூபா, ஏந்திரு. Wake up. Wake up. Wake up. Swati, get up. Morning, uncle. Morning.
இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாம் கிளம்புறீங்க. நம்மளா வெளியே போறோம். ஓகே? எங்க போறோம்? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? கிளம்புங்கன்னா கிளம்பணும். ஓகே? சரி. 10 நிமிஷத்துல ரெடி ஆகணும். என்ன? நீங்க சொல்லாத நாங்க வர மாட்டோம். சரி வராதீங்க. ஸ்டாப் இட்டா, நிறுத்துங்கோ. கெட் டவுன், இறங்குங்கோ. இறங்குங்கோ. இது வந்துட்டு அங்கிள். ஏங்க பார், தலைவர் எவ்வளவு குயிக்கா இறங்கிட்டா. இறங்குங்கோ. இது வரேன். என்ன உன்னை காணோம்? உள்ள மாட்டிக்கிச்சா? வாமா. Me, follow me, back follow me, everybody follow me, back follow me. Sit down, sit. தேங்க்ஸ் அங்கிள், நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல. சுவாமி அங்கிள் பாருங்க, எங்க அங்கிள் என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. சுவாமி அங்கிள் இங்க பாருங்க. உங்கள் அன்பு வாழ்க்கை. ஏய் காயத்ரி, அங்கிள் சூப்பர் டான்சர். சூப்பர். ஏய் யார் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா டை கொண்டு போறீங்க? அங்கிள், சபிதா ஆண்டியை நீங்க லவ் பண்றீங்களா? இல்ல. பின்ன ஏன் அவங்கள அடிக்கடி பார்க்க போறீங்க? ஜஸ்ட் a friend. ஒரு கம்பெனிக்காக. நான் யாரையும் லவ் பண்ணல. அங்கிள் இந்தாங்க டை. Thank you. பிரியா போய் என் கோட்டை கொண்டா. ஓகே. அங்கிள், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சபிதா ஆண்டியோட அழகா இல்ல? சாத்தி, இந்த சபிதா ஆண்டிங்களா நீ ஆம்பளை மாதிரி இருப்ப. ஏய் நிருபா, சபிதா ஆண்டியோட நீ ரொம்ப அழகா இருக்க. அங்கிள், இந்த கோட் ஓகேவா? ஓகே. என்ன அங்கிள் ஓகேயா? அங்கிள், நீங்க எப்பவுமே இப்படி அன்பா இருப்பீங்கல்ல, மாற மாட்டீங்களே. மாட்டேன். ஹாய் சக்தி. ஹாய். உங்களுக்காக 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி சபிதா, குழந்தைங்களோட இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நந்தனம்ல ஒரு ஹோஸ்டல் இருக்கு, நான் பார்த்து பேசிட்டேன். மண்டி பசங்களை அங்க கொண்டு போய் விட்டுடலாம். காஸ்ட் வைஸ் சீப் தான். இல்ல, அவங்கள எங்கேயும் நான் படுத்தல. சக்தி, என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க இப்ப ரொம்ப மாறி போயிட்டீங்க. தெரியும், ஆனா இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். குழந்தைங்க காத்துட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்க இன்னும் பார்ட்டிக்கு ரெடி ஆகலையா? போங்க, சீக்கிரம் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு. இல்ல சுவாமி அங்கிள், நாங்க வர மாட்டோம். ஏமா? நாங்க வந்தா சக்தி அங்கிள் பிடிக்காது. அப்படிதான் போன பார்ட்டியில அங்கிள் எங்களை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. இத பாருமா, இனிமே நீங்க என்ன செய்தாலும் அங்கிள் கோச்சிக்க மாட்டாரு. ஏமா, இந்த பார்ட்டியே உங்களுக்கு தானே. ப்ளீஸ் போங்க, போய் சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே? என்ன ஹாப்பியா பொறுத்தீங்க பார்ட்டிக்கா? ஆமா. ஓகே, உங்க ட்ரெஸ் எல்லாம் வேணுமே. எதுக்கு ஆண்டி? உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் ரெடி பண்ணோம். ஸ்கூல் யூனிஃபார்மா? சக்தி சொல்லலையா? நாளைக்கு நீங்களா ஸ்கூல் போகணும். போர்டிங் ஸ்கூல். போர்டிங் ஸ்கூலா? இந்த பிசினஸ் டீல் முடியற வரைக்கும் தான் நீங்க இங்க. இந்த பார்ட்டியோட டீல் முடியுது, நாளைக்கு நீங்க போர்டிங் போறீங்க. எல்லாம் பொய்யா இருக்கு. எல்லாரும் வேஷம் போடுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோன்னே தெரியல. நமக்கு ஏன் எதுவுமே நிரந்தரமா இல்ல? போதும், புறப்படுங்க, போகலாம். மறுபடியும் நம்ம எங்க போறதுக்கு ஐக்கா? நமக்காக இந்த உலகத்துல யார் இருக்கா? நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதோட அந்த அனாதலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம் பிரியா. போலாம், எங்கேயாவது போலாம். நமக்குன்னு ஒரு அனாதை விடுதி இல்லாமையா போயிடும்.
எல்லாரும் ஏன் இப்படி நம்மள ஏமாத்துறாங்க? பிறந்ததுமே பொண்ணா பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டாங்க. அப்பவே செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல. ஏன் இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? நான் வந்த அன்னைக்கு சொன்னேன் பணக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு. கேட்டீங்களா? நம்ம நிறைய எதிர்பார்த்ததுனால தான் இந்த ஏமாற்றம். இந்த அங்கிள் அது நம்ம மேல உண்மையான அனுப்பிச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தது நம்ம தப்பா? அழாது நிற்பா, அவ்வளவுதான் நம்ம தலையெழுத்து. கிளம்புங்க, போகலாம். இல்ல, நம்மள ஏமாத்தினவங்கள இப்படியே விட்டுட்டு போக கூடாது. நம்மள பயன்படுத்திட்டு தானே பணமும் பேரும் சம்பாதிக்க பார்த்தாங்க. நம்ம யாருன்னு காட்டணும். காட்டிட்டு தான் இங்க இருந்து போகணும். The deal was done very calculated. That we have a leverage buyout. No doubt about that. Yes. Thank you. Where are the children? இதோ வந்துருவாங்க. I see. குழந்தைங்கள வெக்கப்படுறத அழைச்சிட்டு வர போயிருக்காங்க. ஆல் ஷை சில்ட்ரன்ஸ். நீ யாருக்காகமா வெயிட் பண்ற? யாருக்கும் இல்ல. சமீனே, குழந்தைங்கலாம் எங்க? இதோ வந்துருவாங்க. That explains it. Hi, I'm Nirupa. I'm Priya. I'm Swati. Vinita. I'm Durga. I'm Gayatri. வெல்கம் மிஸ்டர். உங்க பேர் என்ன? என்னதெல்லாம்? என்ன அங்கிள், நாங்க யாருன்னு அந்த அங்கிள் தெரிய வேணாம்? இதுக்கே எப்படின்னா இன்னும் பாருங்க. ஐயோ, இடுப்பு போச்சு. ஐயோ, மறுபடியும் சொல்லுங்க. சாரி மிஸ்டர் ஃபெல்லா. இவங்க ஏன் நான் ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ். வேணாம் நிருபா, நில்லு. ஏய் வேணாம் வேணாம் நிருபா. கேக் சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு கேக்கலாம் வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல அங்கிள், அவருக்கு. ஆல்ரெடி அவருக்கு வாயு. இது சாப்பிட்டாருன்னா ஏதோ பதிலாம் வருமே. இது சாப்பிட்டா உபதிரலாம் போயிடும் அங்கிள். பியூட்டிஃபுல் ஷாட், வெரி குட். இதே வினிதா, 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 நான் சொல்றது கேளு. வினிதா, நோ 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 ப்ளீஸ், நோ நோ ப்ளீஸ். நிருபா, ஸ்வாதி, நோ ஸ்வாதி. அங்கிள் சொல்லுங்க. ஸ்வாதி, நோ. வேண்டாமா, தப்பு இல்ல. வேண்டாமா, ஆண்டி பாவம் இல்ல. அங்கிள், Please, no, nothing. Please, no. ஸ்பெஷல் கேக் Please, அங்கிள். leave me alone. Please, no, இல்ல no, அங்கிள், no, இத நான் உங்க மேல போட்டு no. தாங்க அங்கிள். Please, Shakti, what's happening? என்ன டெல்லி சப்ஜெக்ட்? வேண்டாம். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ். ராஜே, இது மாதிரி வியாதிகளை குற்றாலத்தை குனிஞ்சு குளிச்சே வச்சுக்க. ப்ளீஸ் நிருபா, சொல்றத கேளு. வாங்க சார், வாங்க. Oh, no. வாங்க. இங்கதான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சு உங்களுக்குலாம்? பைத்தியமா? ஏன் இப்படி பண்றீங்க? பின்ன ஏன் எங்களை ஏமாத்துனீங்க? ரொம்ப நல்லா வருமா நடிச்சீங்களே. உங்க பிசினஸ்க்காக தான் எங்களை பயன்படுத்திட்டீங்க. நாளைக்கு எங்களை போர்டிங் அனுப்ப போறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அதனால தான் நாங்க இப்படி பண்ணோம். என்ன வளர்றீங்க? யார் சொன்னாங்க அப்படி? உங்க சபீதா. அதெல்லாம் போய். போதும், நிறுத்துங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாங்க எதையும் கேட்க தயாரா இல்ல. எங்களால இங்க இருக்க முடியாது. போதும், நாங்க ஏமாந்தது. நாங்க எங்க போறோம்? எங்க போய் சொல்லுங்க, போங்க. ஹாய் சக்தி. குழந்தைங்க கிட்ட என்ன சொன்ன? உண்மைதான் சொன்னேன். எது உண்மை? அவங்க அனுப்ப போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீ இவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆடுறதுக்கு வேற பார். ஸ்டாப் இட் சக்தி. அது நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். குட் பை.
ஹலோ, நான் டாக்டர் வித்யா பேசுகிறேன். சக்தி இருக்காரா? ஓ, அவர் வந்த அவசரமாக நான் கிளினிக்கு வர சொன்னேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. என்னதான் அவசரமாக தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கம் வா. அப்புறம் டாக்டர் இன்னைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிளட். அப்படியா? உட்கார். சொல்லுங்க, டெஸ்ட்லாம் என்னாச்சு? நீங்க பாட்டுக்கு ஏதாவது பெரிய வியாதின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாதீங்க. தலைக்கு மேலே வேலை இருக்கு. சொல்லுங்க, டெஸ்ட்லாம் என்னாச்சு? இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சக்தி. அதுக்கப்புறம் தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். நேற்று பண்ண டெஸ்ட் என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னவா இருக்கும்னு சந்தேகப்படுறீங்க? உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது சக்தி? எதுவாக இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் சொல்லியானும். எனக்கு வேற யார் இருக்காங்க நீங்க சொல்றதுக்கு? எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஐம் சாரி. உனக்கு பிளட் கேன்சர். என்ன சொல்றீங்க? டெல்லியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, டாக்டர் அரோரா. நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். நிச்சயமா அவர் ஒன்று டெஸ்ட் பண்ணீங்களா? இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒரு தடவைக்கு 4 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் சக்தி. இட்ஸ் பாசிட்டிவ். நாம உடனே டெல்லிக்கு போலாம். நீ மட்டும் மனசு தளர விட்டுறாத. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இது குணப்படுத்த முடியும்ல? தள்ளி போடலாம். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் டாக்டர்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்? இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் டாக்டர்? சொல்லுங்க, எனக்கு தெரியணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு 2 மாசம். சக்தி, நான் சொல்றது கேளு. நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன பிரயோஜனம்? எனக்கு அதெல்லாம் வேணாம் டாக்டர். சக்தி, சக்தி. ஆஷா, சார், குழந்தைகளை ரொம்ப திட்டேன். தப்பு என் மேலதான். அவங்க ரொம்ப அப்செட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் அவங்களை சமாதானப்படுத்தின பின்னாடியே வரேன்.